இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு எனது வாழ்த்துக்கள். என்னை நீங்கள் முதல் முறையாக உங்களுடைய ஸ்க்ரீனிலே பார்ப்பீர்கள் என்று சொன்னால், நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் இருக்கிறது பிரியமானவர்களே. அது என்னவென்றால், ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உங்களை நேசிக்கிறார். ஜீசஸ் லவ்ஸ் யூ. அவர் உங்களை அதிகமாய் நேசித்தபடியினால் தன்னுடைய ஜீவனை உங்களுக்காக கொடுத்திருக்கிறார் பிரியமானவர்களே. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்முடைய பாவங்களுக்காக சிலுவையிலே மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு அவர் 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தார். அவர் சிலுவையிலே சிந்திய இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு மனுஷ குலத்துக்கு உண்டாகி இருக்கிறது. அவர் மனிதர்கள் எல்லாருக்காகவும் மரித்திருக்கிறார். ஆனால் அது உங்களுடையதாக வேண்டும் என்று சொன்னார். அதை நீங்கள் பர்சனல் ஆக்கி கொள்ள வேண்டும். என்னுடைய பாவத்துக்காக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மரித்தார். அவருடைய இரத்தம் என்னுடைய பாவத்தை கழுவும் என்று நீங்கள் இருதயத்திலே நம்பி விசுவாசித்து அவரிடத்தில் வந்து உங்களுடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுத்து அவரை உங்களுடைய ஆண்டவராகவும் இரட்சகராகவும் ஏற்றுக்கொள்ளும் போது அவர் சிலுவையிலே செய்து முடித்த காரியத்தினுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்கிறீர்கள். நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்வீர்கள். உங்களுடைய வாழ்க்கை ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கு ஒப்பு கொடுங்கள். பிற்பாடு பாருங்கள், உங்களுடைய வாழ்க்கை பழைய வாழ்க்கை மாதிரி இருக்காது. அதுக்கு நான் சாட்சியா இருக்கிறேன். உங்களுடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுங்க. கேட்டுக்கொண்டிருக்கிற இந்த வேளையிலே ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவிடத்தில் வந்து உங்களுடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுங்கள். தொடர்ந்து அவருடைய பிள்ளைகளாக வாழும்படி அர்ப்பணியுங்கள். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்ம எல்லோரையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். தேவனுடைய பிள்ளைகள், இன்றைக்கு நாங்கள் பார்க்க போகிற காரியம், எது ஆண்டவரை மட்டுப்படுத்தும்? எது ஆண்டவரை மட்டுப்படுத்தும்? மத்தேயு 13ஆம் அதிகாரம் 58ஆம் வசனம் சொல்கிறது, அவர்களுடைய அவிசுவாசத்தின் நிமித்தம் அவர் அங்கே அநேக அற்புதங்களை செய்யவில்லை. ஆண்டவர் தான் பிறந்து வளர்ந்த ஊரிலே அநேக அற்புதங்களை செய்ய முடியாமல் போனதற்கான காரியம் அந்த மக்களுடைய அவிசுவாசம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது, அன்பிலீவ். அது மட்டுமல்ல பிரியமானவர்களே, அவர்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எப்படியாக பார்த்தார்கள்? மேலே சொல்லப்பட்டிருக்கிறது, இவன் தச்சோடு 55ஆம் வசனம், இவன் தச்சோடைய குமாரன் அல்லவா, இவருடைய தாய் மரியாள் அல்லவா, இவருடைய சகோதரர்கள் எல்லாம் உங்களோடு இருக்கிறார்கள் அல்லவா, சகோதரிகள் எல்லாம் நம்மோடு இருக்கிறார்கள் அல்லவா என்று அவரை எப்படியாக பார்த்தார்கள்? யோசேப்புடைய குமாரனாக, தச்சனாக பார்த்தார்கள். அதனால ஆண்டவர் சொல்கிறார் 57ஆவது வசனம், அவரை குறித்து இடரால் அடைந்தார்கள். இயேசு அவர்களை நோக்கி, தீர்க்கதரிசி ஒருவன் தன் ஊரிலும் தன் வீட்டிலுமே அன்றி வேறெங்கும் கனவீனம் அடையான் என்றார். அவர்கள், அந்த மக்கள், so much familiarity, அவர்களோட வளர்ந்தபடியினால் அவர்களுக்கு அதிக பரிச்சயமாக இருந்தது. அவர்கள் எப்படியாக பார்த்தார்கள்? யோசேப்புடைய குமாரனாக, தச்சனுடைய குமாரனாக, மரியாளுடைய மகனாக பார்த்தார்கள். ஆண்டவர் சொல்கிறார், அவர்கள் தீர்க்கதரிசியாக ஆண்டவரை பார்க்கவில்லை. அவர்கள் தீர்க்கதரிசியாக ஆண்டவரை பார்த்திருந்தார்கள் என்று சொன்னால் தீர்க்கதரிசிக்குரிய அவர் செய்யக்கூடிய காரியத்துடைய ஆசீர்வாதத்தை பெற்றிருப்பார்கள். இவர்கள் யோசேப்புடைய குமாரன, தச்சனுடைய குமாரனாகவும் மரியாளுடைய குமாரனாகவும் மற்றவர்களுடைய சகோதரருடைய, அங்கே சொல்லப்பட்ட சகோதரருடைய சகோதரனாகவும் இயேசு கிறிஸ்துவை பார்த்தபடினால் அவரிடத்திலிருந்து ஆசீர்வாதங்களை பெற முடியாமல் போயிற்று. எனக்கு பிரியமானவர்களே, நாங்கள் தான் ஆண்டவரை மட்டுப்படுத்துகிறோம். நாங்கள் ஆண்டவரை எப்படி பார்க்கிறோம்? ஆண்டவர் அன்லிமிட்டட் காட், பெரிதான கடவுள். அவர் நம்முடைய தியோலஜிக்கு மேற்பட்ட கடவுள். ஆனால் அவரை எது மட்டுப்படுத்தும்? நாங்கள் அவரை பார்க்கிற விதம். நாங்கள் எப்படி ஆண்டவரை பார்க்கிறோம் என்பதே, அதை வைத்துத்தான் ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலே காரியத்தை செய்ய முடியும். அவரை நீங்கள் உங்களுடைய சுகம் தருகிற தெய்வமாக, எப்படிப்பட்ட நோயையும் ஆண்டவரால் குணப்படுத்த முடியும். அதுதான் விசுவாசம். எப்படிப்பட்ட நோயையும் குணப்படுத்த முடியும் என்ற எல்லா நோய்களுக்கு பேர் உண்டு. அந்த எல்லா நோய்களுடைய பேர்களும் இயேசு கிறிஸ்து என்ற பேருக்கு முன்பாக முழங்கால்களை முடக்க வேண்டும். எல்லா நோய்களை பார்க்கலாம், எல்லா பேர்களை பார்க்கலாம். பெரிதான பேருடைய, மேலான பேருடைய இயேசு கிறிஸ்துடைய நாமத்திலே அந்த நோய்கள் எல்லாம் என்னுடைய சரீரத்தை விட்டு போகும் என்று நீங்கள் விசுவாசித்தீர்கள் என்று சொன்னால், உங்களுக்கு அவர் ஹீலராக, he is our healer, ஜெகோவா ராஃபா, அப்படியாக அவர் உங்களுடைய வாழ்க்கையிலே செயற்படுவார். நீங்கள் அவருடைய நல்ல ஒரு மேய்ப்பனாக, கர்த்தரின் மேய்ப்பராக இருக்கிறார். நான் தாழ்ச்சி அடையேன். கர்த்தரின் மேய்ப்பராக இருக்கிற அவருடைய தேவைகளை சந்திப்பார். I have
all. He meet all my need. I have all. Because God is my shepherd. Whatever I need, I have it. என்று அப்படி ஒரு எண்ணம் உங்களுடைய இருதயத்தில் இருக்கும் என்று சொன்னால் நீங்கள் அவரை மேய்ப்பராக பார்க்கிறீர்கள், உங்களுடைய ப்ரொவைடராக பார்க்கிறீர்கள், ஜெகோவா ஈராக பார்க்கிறீர்கள். அவர் உங்களுடைய வாழ்க்கையிலே அப்படியாக செயற்படுவார். ஆண்டவருடைய தேவைகள் எல்லாவற்றையும் சந்திப்பார். எனக்கு ஒரு குறைவும் இருக்காது என்று நீங்கள் பார்த்தீர்கள் என்று அவர்கள் எப்படிப்பட்ட காரியத்தையும் சந்திக்க முடியும் பிரியமானவர்களே. அவர் ஐஸ்வர்யம் உள்ள தேவனாய் இருக்கிறார். இதெல்லாம் அவருக்கு காரியமே அல்ல. அப்படி நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால் அவன் நம்முடைய தேவைகளை சந்திக்கிற தேவனாய் இருக்கிறார். அதே போலத்தான் எப்படி நாங்கள் பார்க்கிறோம், நம்முடைய விசுவாசம் எப்படியாக நாங்கள் அப்படியாக அதை வளர்த்துக் கொள்ள முடியும். விசுவாசம் கேள்வியினால் வரும், கேள்வி தேவனுடைய வசனத்தினால் வரும், வார்த்தையினால் வரும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. வேதத்தை வாசிக்க 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 நம்முடைய தேவன் எப்படிப்பட்ட தேவன், அற்புதங்களை செய்கிற தேவன், எப்படிப்பட்ட பெரிய தேவன் என்று நம்முடைய விசுவாசம் வளரக்கூடியதா இருக்கும். அவர் யார் என்பதை நாங்கள் அறிந்து கொள்ளக்கூடியதா இருக்கும். அவர் எப்படி செயற்படுகிறார், எப்படி எல்லாம் அவரால் செயற்பட முடியும் என்று நாம் அறிந்து கொள்ளக்கூடியதா இருக்கும். ஆகையால் இந்த வேளையிலே ஆண்டவரை மட்டுப்படுத்தாதீர்கள். ஆண்டவரை மட்டுப்படுத்த, அவர் பெரிய தேவன், அவரால் எல்லாம் செய்ய முடியும். ஆல் மைட்டி, எல் ஷடாய், ஆல் சஃபிஷியன்ட் காட், எவ்ரிதிங் இஸ் பாசிபிள் வித் ஹிம். அவரால் செய்ய முடியாத அதிசயமான காரியம் ஒன்றும் இல்லை. ஆனால் தேவனுடைய பிள்ளைகளாகிய நாங்கள் அவரை சரியாக புரிந்து கொள்ளாதபடினால், அவர் எப்படிப்பட்டவர் என்று அறிந்து கொள்ளாமல் இருக்கிறபடியினால் சகையு தேடினார். அவர் எப்படிப்பட்டவரோ என்று பார்ப்பதற்காக அவன் தேடினான். அவர் எப்படிப்பட்டவர் என்று நாங்கள் அறிந்து கொண்டோம் என்று சொன்னார். வேதத்து மூலமாக அறிந்து கொண்டோம் என்று சொன்னார். எப்படிப்பட்ட காரியங்கள் அவரால் செய்ய முடியும் என்று நாங்கள் அறிந்து கொண்டோம் என்று சொன்ன நம்முடைய விசுவாசம் வர்த்திக்கும். அவர்கள் அந்த மக்கள் ஜோசப்புடைய குமாரனாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை பார்த்தபடினார். so much familiarity were there. அப்படி இருந்தபடியினால் அவர்களால் எந்த ஆசீர்வாதத்தையும் பெற்றுக்கொள்ள முடியவில்லை. அவர் தீர்க்கதரிசியாக பார்த்திருந்தார் என்று சொன்னார். சுகம் கொடுக்கிறவராக இயேசு கிறிஸ்துவை பார்த்திருந்தார் சொன்னார். இரட்சகராக பார்த்திருந்தார்கள் என்று சொன்னார். அதற்குரிய ஆசீர்வாதங்கள் அவர்களுடைய வாழ்க்கையிலே கடந்து வந்திருக்கும். ஆகையால் பிரியமானவர்களே, தேவனை மட்டுப்படுத்தாதீர்கள். நம்முடைய சிந்தை மாறட்டும், நம்முடைய மைண்ட் செட் மாறட்டும். வேதத்தின் மூலமாக நம்முடைய மைண்ட் செட் மாறட்டும். சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். என்னுடைய ஜனங்கள் அறியாமையினால் சங்காரமாக, என்னுடைய பிள்ளைகளுக்கு அறிவு தேவை என்று ஆண்டவர் இந்த நாளிலே சொல்கிறார். நன்றாக ஆண்டவரை பற்றி புரிந்து கொண்டு அப்படியாக அறிந்து கொண்டோம் என்று சொன்னால் நாங்கள் அவரை பார்க்கிற விதம் வித்தியாசமாக இருக்கும். நாங்கள் அப்படி பார்க்கிறோமோ அப்படியாக அவர் நமக்கு தோன்றுவார். புனிதருக்கு புனிதராக தோன்றுவார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதை வேறு விதத்தில் சொல்ல போனோம் சொன்னால், நாங்கள் அப்படியாக புனிதராக பார்த்தோம் என்று சொன்னால் அவர் நமக்கு புனிதராக தோன்றுவார். உத்தமனாக பார்த்தோம் என்று சொன்னால் நமக்கு உத்தமனாக, நாங்கள் பார்க்கிற விதம் மாறட்டும் என்று இந்த நாளில் ஆண்டவர் சொல்றார். இந்த காரியத்தை குறித்தும் ஆண்டவரை மட்டுப்படுத்தாதீர்கள். அவருக்கு எல்லாமாகவும் எல்லா விதத்திலும் உங்களுக்கு தோற்றம் அளிக்க முடியுமானால் நீங்கள் பார்க்கிற விதம், நாங்கள் பார்க்கிற விதம் எப்படி இருக்கிறதோ அப்படியாக அவர் நமக்கு தோன்றுவார். ஆகினால் ஆண்டவரை மட்டுப்படுத்தாதபடி, அவரிடத்தில் எல்லாம் இருக்கிறது பிரியமானவர்கள். நமக்கு தேவையான எல்லாம் இருக்கிறது. இந்த வாழ்க்கைக்கு நாங்கள் வாழ்வதற்கு எல்லா பக்தியோடும் தேவ பக்தியோடு வாழ்வதற்கு தேவையான எல்லா காரியங்களும் அவரிடத்தில் இருக்கிறது. ஆகியால் அவரை சரியான விதத்திலே நாங்கள் பார்க்க வேண்டிய விதத்திலே பார்த்து அவரிடத்திலிருந்து எல்லா ஆசீர்வாதங்களையும் பெற்றுக்கொண்டு ஒரு ஆசீர்வாதமான கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ்வோமாக. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்மை தொடர்ந்து ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.